வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்துருக்குது கேமிங் வித் ஆர்கே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா கிராணி சாப்டர் 2ஓட ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஆமாம், நீங்கள் நம்ம வந்து ஹெலிகாப்டரில் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரைட் நம்மளோட வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகே, டே 1 இப்போ நம்ம நேராக போய் இங்கே கிராண்ட்ஃபாவே இந்த பக்கம் இழுத்து விட்றலாம். ஓகே, நம்ம என்ன நான் பண்ணிது ஆன் பண்ணிடலாம். சரி, நம்ம போய் டக்குன்னு போய் ஒழிஞ்சிக்கலாம். இப்போ 2 பேர் வேகமாக கீழே வருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்கள திசை திருப்பி நம்ம எஸ்கேப் ஆகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட இப்போ வேலை. இங்கே வருவானே ஆளைக்கானா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? கை தெரியுது பார்த்தீங்களா? கையை உள்ளே விட்டுட்டே வரான். வாங்க வாங்க, வணக்கம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மறுபடியும் கேம் ஓப்பன் பண்ணி மாட்டிக்கிட்டேன். அதனால் இப்போ நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறோங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ வந்து எங்கே யாரையும் காணா. ஐயோ, முதல்ல இது தாத்தாவுக்கு தான் காது கேட்காம இருந்துச்சு. இப்போ இந்த தாய் கிழவிக்கும் காது கேட்கலையா? சரி பார்க்கலாம். இப்போ நம்ம பொருளெல்லாம் போய் எதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிக்கலாம். சரி, ஐயோ இதெல்லாம் தட்டிடக்கூடாது. ஸோ உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னோடய டிவைஸ் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ சூப்பராக நம்மளால் வந்து வீடியோஸ் நிறைய கேம் கண்டென்ட்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியும். உங்கள்கிட்ட அப்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஃபோன் கொஞ்சம் இதாக இருக்குன்னு. இப்போ டிவைஸ் அப்கிரேட் பண்ணியாச்சு. இனிமேல் சூப்பராக நம்ம வீடியோ கண்டென்ட் கொடுக்கலாம். கரெக்டாக தான் போகிறேன். கரெக்டாக போ அங்கிட்டு தான் இருக்குது வழி. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது பொருள் ஹெலிகாப்டர் மேனுவல் நல்ல வேலை வந்தோடனே நமக்கு இது தான் கடைக்கு எப்போவுமே நம்ம சுற்ற விடும். இது ஃபஸ்ட்டே கிடச்சி அடடா இங்கே தான் நின்றுருந்தியா? திருட்டு கிளவண்டா நீ. அடப்பாவி, என்ன 2 பேரும் சேர்ந்து சுற்றுறீங்க? இந்த வரேன் எஸ்கேப் பண்ணலாமா? ஐயோ பின்னாடி வராங்களே, சுற்ற விடுவோமா? இங்கே நின்ட்டாங்களாட்டுருன்னா வரக்கானா? சரி, நம்ம போய் நம்மளோட இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராவில் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கிட்டாது. சரி, நம்ம போய் வேறு ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த டோர் திறந்து பார்க்கல. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே. இது டோர் எஸ்கேப், போட் எஸ்கேப்பு தான்டா இது டோர் எஸ்கேப்புக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் தான் தருவானுங்க. சரி, இதில் எப்போவுமே ஸ்டன் கன் இருக்குமே, இல்லையே? அப்புறம் வேறு என்ன இருக்கும்? வேறு எதுவுமே இல்லை. சரி, இப்போ நம்ம போய் வேறு பக்கம் வேறு இடத்துல போய் தொலைவி பார்க்கலாம். வேறு ஐயோ யாரும் வந்துடக்கூடாது. சரி, இந்த அட்டையை தள்ளிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போவோமா? ஓகே, உள்ளே போயிடுவோமா? ரைட்டு. ஐயோ, இது வேறு க்ரௌச்சிங் ஸ்பீடு வேறு குறைச்சிட்டாங்க. ஸோ கிராணி 1 அதுக்கு எதாவது அப்டேட் விட்ருக்காங்களாமா? ஆக்சுவலாக நான் கிராணி 1 விளாண்டதே கிடையாது. மேபி நெக்ஸ்ட் வீடியோ நான் கிராணி 1 தான் விளாண்டு போடலான்னு இருக்கேன். ஃபெயில்டு கேம் பிளேவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய விளையாடிருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட அதில் நான் எஸ்கேப்புங்கிறது பண்ணது கிடையாது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் கீழே விழுந்து சவுண்டுக்குள்ள காது மிஷின் வாங்கி தரட்டுமா கிழவா? இதுக்கு மேல என்ன வரும்னு தெரியல. புதிய வானம். டேடா கிழவா, நான் கேட்டது உன்ட்ட வந்து காது மிஷின் வாங்கி தரணுமான்னு கேட்டேன். பாட்டு பாட சொல்ல கரும என்ன குரல் இது? பாட்டு கூட பாடத்தல, இதுக்கு மேலே என்ன வரும்னு தெரியலன்னு வேறு. ஏன்டா டேய். சரி ஓகே, நம்ம வந்து அவனை கண்டுக்காமல் நம்ம கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு நம்ம நேராக போகலாம். ஐயோ ட்ராப்பு, எனக்கே ட்ராப்பா? ஐயோ போச்சு. ஐயோ டக்குன்னு எடுத்துக்கலாமா? அடி பாவி, எனக்கு காது சார்புடா. யாருக்கிட்ட என்ன உனக்கு நான் போன வீடியோவில் சொன்னேன் உனக்கு 190 வயசுன்னு. காது உனக்கு எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. ஐயோ ரே வேணாம். டேய், என்ன பார்த்து என்ன சொன்ன? டேய், உன்னை விட மாட்டேன்டா, நில்றா. மாட்டியா சாவு. நான் எங்கே இருக்கேன்? நான் யாரு? ஐயோ என்ன அடி அப்பா டேய். மறுபடியும் இதே ரூமில் தான் இருக்கேனா? பயமா இருக்கே, ரொம்ப பயமா இருக்கு. அமைதியா இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ரொம்ப பயமா இருக்கே, காப்பாத்துங்க. ஐயோ நல்ல வேலை எக்கோ அடிக்கிறது நின்றுச்சு. என்னன்னு தெரியலங்க, இந்த வீட்டுக்குள்ள மாட்டினான்னா இன்னும் சவுண்ட் இப்படிலாம் கேட்குது. ரொம்ப சைலண்டாக இருக்குது. சரி, இதை அமுத்தி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரி ஓகே, நம்ம சைலண்டாக நம்ம போய் ஒரு ஓரமாக உட்காந்துப்போமா? கிராண்ட்பா டேய் கழட்டு போயில, உனக்கு அவ்வளோதான் நான் மரியாதை. டக்குன்னு வாடா சோம்பேறி. சை, என்ன ஒரு வேகம். டேய், உனக்கு அப்போவே சொன்னேன் செவுட்டு மிஷின் வாங்கி தட்டுமான்னு. அடேய், நான் வந்துட்டேன் பாரு. எங்க இருக்கு? அந்த ரூம்ல தான் இருக்கு. இந்த வரேன். ஆமாண்டா கிழவா, அந்த ரூமில் தான் இருக்கேன் பாரு. அப்படியே போகாத, கரெக்டாக தான் போகிறேன். கிராணி இந்தா வந்துட்டிங்களா? போங்க உங்களுக்கு வந்துடும் ஜன்னி. சரி, நான் எஸ்கேப் ஆகிறேன். எங்கடா அது? ஐயோ இல்லை, ஓப்பன் பண்ணுவோமா? என்னடா ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் இருக்க அந்த சோஃபா செட்டு கூட அதாவது ஓசியில் தான் அட்டையை போட்டு வந்துருக்கணும். சரி ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கிளாஸ் ஃபியூஸை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் சொருவ போகிறோம் பிளாங்கில். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது கிளாஸ் ஃபியூஸ் இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்குடா அது? ஐயோ என்னடா இது, தேவையில்லாமல் எல்லாமே வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டோருக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகே, இந்த டோர் முன்னாடி போட்டுட்டு இந்த ஃபோட்டோ பீஸ் இதுவும் வேணும்.
புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ பீஸை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க, நம்ம போய் இந்த பொருள்லாம் இங்கே தூக்கி இங்கே போடுவோமா? கிராணி உனக்கு வந்துடும் ஜன்னி. ஏய், யாரை பார்த்துறா ஜன்னி வரும்னா இந்த உனக்கு நான் ஒரு கட்டை எடுத்து ஒரு விட்டேன்னு வச்சுக்க, ஜன்னி வந்துருன்னு பார்த்துக்க. ஆல்ரெடி நீங்கள் 2 பேர் ஜன்னி வந்த மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னா எனக்கு ஜன்னி வந்துடுமா? சரி வாங்க பார்த்துலாம் யாரை அடிக்கிறாங்கன்னு. கிடச்சிருச்சு பார்த்தீங்களா ஸ்டன். இருங்க, அந்த வரேன் வந்துக்கிட்டே இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஸ்டன் என்னையவே அடிக்க பார்க்குற. வரேன், ஸ்டன் கன் எடுத்துகிட்டு இப்போவே வரேன். எங்கே யாரையும் காணா? சைலண்டாக போவோமா? அடிச்சிட போகிறாங்க, யாரையுமே காணா. ஓகே, சைலண்டாக போயிடுவோம், பூந்துருவோம். ஜாடி கிழவனு பிடிச்ச ஜாடி, சூப்பர். தள்ளி விடு கீழே. இந்தா வாங்க. அடே என் செல்ல கிராணி மேலேயே கை வச்ச செத்துருவ பார்த்துக்க. சிக்னின்னு வச்சுக்க, உன ஊறுகா போட்டுரு. என்னை ஊறுகா போடுவியா நீனு? கையில் சிக்குனேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், நான் அவனே பொசிக்கிடுவேன். இந்த வந்துட்டேன் பாரு, இந்த கன் எடுத்துகிட்டு இப்போவே வரேன். போன வீடியோலேயே உனக்கு அவ்வளோ தூரம் அடிச்சா அப்போ கூட உனக்கு பயம் இல்லையா? வரேன்டாடுறா. ஐயோ ஆளையே காணானே மாவனை, சிக்னின்னு வச்சுக்க. வந்துட்டியா? வா. ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டேன். என் மேல என்னத்தை தூக்கி போட்டா சாக்கடிக்குது. கிளவா ரொம்ப வாய் பேசுகிறேன். உனக்கு ஒரு நாள் உனக்கு பாரு தரமான செய்கை செஞ்சிடறேன். ஆல்ரெடியே உனக்கு போன கிராணி வீடியோலேயே உனக்கு வச்சு செஞ்சேன். இது பத்தாம இது வேறு என்கிட்ட வந்து இது பண்ணுறான். சரி உனக்கு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். ஐயோ ட்ராப்பு அடிப்பாவி. இந்த ட்ராப் போய் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்றலாம். ரைட்டு, இப்போ நம்ம வந்து இந்த ட்ராப்பை டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேலையை போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ செக்யூரிட்டி ரூமை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதுதான் பண்ண போகிறோம். ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் மேலே கொண்டு போய் தூக்கி போட்டுருந்தோம். இப்போ நம்ம கிடச்ச பொருள் எல்லாமே நம்ம இங்கே இந்த இடத்துல கேதர் பண்ணிக்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணிடுவோம்ல. சரி ஓகே, நம்ம க்ரோ பார் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராப் டோர் வழியே டப்புன்னு கீழே குதிச்சு அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கா. இதுவும் தேவை, நல்ல வேலை. இந்த என்னன்னு தெரில, நான் எப்போ கிராணி விளாண்டாலும் எனக்கு எல்லாம் ஈஸியாக பொருளும் கிடச்சிருது, எல்லா பொருளும். ஆனால் ரொம்பவும் ஒரு பொருள் கிடைக்காம கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு, நிறையாவே இருக்குது. நீங்களும் கிராணி விளையாடும் போது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா போய் க்ரௌ பார் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இந்த க்ரௌ பார் எடுத்துகிட்டு போய் கீழே ஒரு பொட்டி இருக்கும்ல, அந்த பொட்டியை போய் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணிடலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா? சரி டக்குன்னு இப்போ நேராக போய் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இருங்க, அந்த பொட்டிக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த வந்து அடுத்தாச்சு இங்கே சேஃப் கீ இருக்குது. சேஃபில் என்ன இருக்குன்னு போய் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ சேஃப் கீக்கு நேராக போகலாங்க. ஸோ ஓகே, இந்த என்னது ஏதோ ஒரு ரூம் குடோன் மாதிரி ஏதோ ஒரு ரூம் இருக்குமே, அங்கே போகலாம். நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேனே. சரி நம்ம இதுக்குள்ளார போகலாம். சார் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கட்டிங் பைலர்ஸ், இது நம்ம அந்த உள்ள அந்த இது இருக்குமே, என்னது ஐயோ உள்ள ஒரு டெட் பாடி டக்குன்னு ஓப்பன் பண்ண வந்து உழுவுமே, அது என்ன பேர் என்னன்னு தெரில. பேர் தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரில. சரி ஓகே, நம்ம அது போய் அந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி கட் பண்ணோம்ல, அதுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் அதை ஒரு பொருள் சிக்கிட்டடா சாவு. என் மலையா கரண்ட் விட்ற அவ்வளோதான் பார்த்து. ஆமாம், இப்போ நான் எங்கே இருக்கேன்? இப்போ நம்ம ஏதோ ஒன்று டே 3 வரைக்கும், டே 1 முடிக்கணும்னு நினச்சேன். ஓகே, டே 3 வரைக்கும் வந்துச்சு. டே 3 ஆமாம், டே 3 வரைக்கும் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐயோ ராமர் கண்டமணிக்கு ஜாய்ஸ்டிக் வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே நேராக போயிட்டு இந்த க்ரௌபார் வச்சு என்ன பண்ணலான்னு தெரியலையே, என்ன பண்ணலாம், எதுக்கு யூஸ் ஆகும்? ஓகே, இப்போ இந்த க்ரௌபாரை தூக்கி இங்கே போட்டுட்டு நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த க்ரௌபாராக தூக்கி ஆகுது ஆன் பண்ணி விட்டாச்சு. சரி நம்ம சைலண்ட்டாக வந்து உட்காந்துப்போம். எவனா அது கீழே சத்தம் போடுறது? இதான் வந்துட்டேன். கிராணி சீக்கிரம் வா, என் கீழே இருக்கான், அவன் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை அடிப்போம். சீக்கிரம் வா கிராணி, சீக்கிரம் வா. கீழே தான் இருக்கானா? அந்த வந்துட்டேன். வரட்டா, வந்துட்டோம். எப்படியோ அவங்கள ஏமாற்றிட்டு நம்ம வந்துட்டோம். 2 பேருக்கு இருக்குத்தனமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி நம்ம எப்படியாவது அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிற வேலையை தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கட்டிங் பைலர்ஸ் எடுத்துக்கலாம். கட்டிங் பைலர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ளார போய் மேலே ஏறி நம்மளோட ஐயோ வாயில் நுழைய பண்ணிக்குது அந்த செயினை கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டன் கன் வேணும். ஐயோ அதை கீழே தள்ளி விட்டு நம்ம இங்கிட்ட வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ணலாம். ஹேண்ட்வில் அது நீங்களே வச்சுவாங்கடா, போங்கடா, இதை யூஸ் பண்ணி இதை அஸ்திரி போடலாம் கிராணி. ஓகே, நம்ம கீழே குதிச்சிடலாம். கீழே தான் எங்கேயோ ஸ்டன் கன் இருக்குது. எங்கேயோ நான் ஸ்டன் கன் இதை போட்டேன் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, நம்ம இதை டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடலாம். ஐயோ மேலே நம்ம வேறு கிராணி மேலே கூப்பிட்டுட்டோம். சரி ஓகே, அது வந்து அந்த ரூமில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம இப்படி உள்ளே பூந்து போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக போய்
உள்ளே பூந்து நம்மளோட இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வீடியோ வந்து லைக் பண்ணாமையே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துறீங்க, முதல்ல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே, இங்கே கிராண்ட் தான் நினச்சேன், இங்கே தான் இருக்கியா? இந்தா கிராண்ட்பா சீக்கிரம் வாங்க, என்னை அடிச்சிட்டான். கிராண்ட்பா அவன் ஒரு ஆள்னா அவனெல்லாம் போய் கூப்பிட்டுருக்கேன், இன்னுமே அவனெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறியா? என்ன நீனு ஏன் கிராணி இப்படி இருக்கிற? சரி இது வரேன், அவனை கூப்பிட்டு விட்டு ஃபஸ்ட்டு அவனை அடிச்சு விட்ற. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஐயோ வரமாட்டேங்கிறானே. ஆமாம், அவனுக்கு தான் காது செவிட்டில் முதல்ல செவிட்டு மிஷின் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு, அப்போ தான் காதெல்லாம் கேட்கும். அப்படி தான் நான் கிளவா இருந்தால் வரேன் வந்துட்டேன். யாரை பார்த்து கலாய்க்கிற? டேய் என்ன கலாய்க்கிறோனே? கலாய்க்கிறது நிறைய கூட்டமே இருக்குது, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான் நான். சரியா, ரொம்ப ஓவராக வாய் பேசுகிறேன் வர. சரி ஓகே, நமக்கு தப்பிக்கிற பொருள்லாம் எல்லாமே நிறையா கிடச்சிருச்சு. இன்னும் நமக்கு கீழே ஹெலிகாப்டர் கீ கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம அந்த பட்டனை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு கேஸ்லைன் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு வேறு கேஸ்லைன் உள்ளே இருக்குமான்னு வேறு தெரில. சரி ஓகே, நம்ம போய் அது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதை போய் கட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்னன்னா உள்ளே அந்த கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் அந்த டோரை. ஓகே, எதாவது சொன்னேன், இந்த டெட் பாடி டோர் ஹேண்டில் அது எதுக்குடா? டேய், போன வீடியோலலாம் எல்லாம் பொருள் ஈஸியாக தான் கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்ல. நான் தேவையில்லாத பொருள் தானே எப்போவுமே நீங்கள் தருவீங்க. ஐயோ, இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி ஓகே, இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ தான் தாழ்த்தா நிறைய இதை அடிச்சு போட்டோம், தவசம் பண்ணிடுவோமா? 1 ஓகே, இன்னும் 2 பீஸ் ஆஃப் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரில. கீழே ஒரு பீஸ் ஆஃப் ஃபோட்டோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயாவது கீழே இருக்குமே, இந்தா எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பீஸ் ஆஃப் ஃபோட்டோ. எனக்கு கிழவனோட வயிறு. எஸ், இதை கொண்டு போய் மேலே அப்படியே கரெக்டாக சொருவிடலாம். நேராக போய் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இடத்துல போய் சொருவிடுறோம். ரைட்டு, இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா, இன்னொரு மேலே டாப் பீஸ் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஓகே, ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போய்க்கலாம். புல்லட் உள்ளே தான் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இப்போ போய் நம்ம அவங்க வந்தாங்கன்னா அவங்கள அடிச்சு போட்டுடலாம். நம்ம அடிச்சு போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம். சரி, அவங்கள போய் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவங்க சிக்கினாங்களோ அவங்கள 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டுடலாம். ஓகே, இந்த ரூமில் என்ன இருக்குது ஆல்ரெடி எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இந்த கேப்லேயே இறங்கிடலாம். சரி, இப்போ நம்ம இங்கே யாராவது இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். யாருமே இல்லை. கொஞ்ச நேரமாக நம்ம அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம மேலே அவ்வளோ ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த மேலே கொண்டு போய் நேராக அந்த கிளாஸ் பீஸ் அங்கே மேலே ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஹெலிகாப்டர் கீ. ஆமாம், இங்கே இருக்குமே. ஐயோ, கண்ணுக்கு வர தெரியுமா நீங்கள்? அதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஹெலிகாப்டர் கீ. டவுட்டு, ஹெலிகாப்டர் கீ ஃபஸ்ட்டு இப்படியா இருக்கும்? எனக்கு வேறு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. சொல்லுங்கள், ஹெலிகாப்டர் கீ இந்த ஒரு வேளை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுங்கள். யாராவது ஹெலிகாப்டர் கீ வந்து கூகுள்லேயே அதிலே பார்த்துருப்பீங்க. எனக்கு சத்தியமாக ஹெலிகாப்டர் கீ எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் இந்த கேமில் தான் பார்த்துருக்கேன். இதுதான் ஹெலிகாப்டர் கீ இல்லைங்கிறது கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த கிராணி வந்துட்டிங்களா? விட்டுரு ப்ளீஸ். நீ எல்லாம் கெஞ்சனாலாம் உனெல்லாம் விடவே மாட்டேன். நீ என்னை எத்தனை தடவை அடிச்சிருப்பேன், உனக்கு விடுவேண்ணா நான்? உன்னை வேறு விடணும். நீ விட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் டே, அதனால தான் உன்னை இப்போவே அடிச்சு போட்டேன். சரி, அடுத்தது இப்போ கிளம்ப வருவானே. என் செல்ல கிராணி மேலே கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவானே. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இங்கே தான் வந்துட்டான் பார்த்தீங்களா? கிராணி மேலே கை வச்சிட்டியா? கிளவா ரொம்ப ஓவராக வாய் பேசுவீங்க, பேசு. ரொம்ப ஓவராக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவனா பேசினா இப்போ காலில் இவ்வளோ ஒரு நிலைமைக்கு ஆகிருப்பான்னு நான் ஓரளவுக்கு ஆகிட்டான். என்கிட்ட வந்து நீ வாய் பேசுகிற ஏன்டா டேய்? இப்போ வந்து பேசுகிறா டேய், இப்போ வந்து பேச அடிக்கலாமா? வேணாம் உன நான் போன தடவை நிறையா செஞ்சுட்டேன், போனால் போகுது, பொழைச்சிப்போ. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃபுல்லாக திறந்து பார்க்கலாம். நமக்கு இன்னும் கேஸ்லையும் தான் நமக்கு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும். ஓகே, இந்த ரேக்குள்ளார ஃபுல்லாக தேடி பார்க்கலாம். ஐயோ, இந்த ரேக்குள்ளே தானே எங்கேயாவது வச்சுருப்பானுங்க, என்னென்னு தெரில. இந்த ட்ராவை திறந்து பார்க்கலாமா? இதுக்கு இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம இதில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். உள்ள ஹெலிகாப்டர் மேனுவலில் என்னவோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரில. சரி ஓகே, இந்த வென்ஸு. ஓகே, இந்த வென்ஸை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கர்மமாக ஒன்று நடந்து போமே, பார்க்கவே அருவருப்பாக இருக்குமே, அது பேர் என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை அடித்து போட்டு நம்ம அதுக்குள்ளார ஏதோ உள்ளே வச்சுருக்கோம், அதை நம்ம போய் ஏதாவது உள்ள கேஸ்லின் இருக்கான்னு பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம போய் அது என்னது இந்த நட்டு போல்ட்டை கழட்டி விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த நட்டு போல்ட்டை கழட்டி விட்டேன். இப்போ நான் போய் ஸ்டன்கன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆச்சு நான் தேடி எடுக்க, அதனால கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக ஒரு அடி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு பேட்லாக்கி. ஐயோ டே முடியலடா. ஐயோ, இந்த இதை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்களே கேஸ்லின்னு.
கேஸ்லின் கிடச்சின்னா நல்லாயிருக்கும், நம்ம அழகாக எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது 2 தான் வாசிச்சுக்கலாம். இங்கே தான் வந்துட்டாங்க கிளவி. வாங்க 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 வாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை நீங்கள் அடி வாங்கினாலும் சலிக்காமல் அடி வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா. எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சதே சலிக்காமல் அடி வாங்குறது தான். ஓகே, இன்னும் ஒரு பேச்சுங்கன்னா ஒரு வேளை நம்ம பார்த்து பேச்சு வரல போல். ரைட்டு, பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இது ஒரு குரல், அவன் 2 பேத்துக்கு குரல் ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி ரைட்டு, கரெக்டாக அடிச்சிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கொஞ்சம் மேலே அடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருந்தா அவனுக்கு கரெக்டாக பட்டிருக்கும். சரி ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலில் உழுவுறியா? உழு நான் தான் சொன்னேன்ல, என் காலில் வைப்பேன் உழுவுறியா? காலிலே உழுந்துட்டான் பாரு. சரி போனால் போய் தொலையுது. ஸ்டன்கா நல்லா இன்னும் ஒரு தடவை அடி வாங்கிக்க. உன்னை எத்தனை தடவை தான் அடிக்காது, எனக்கே சளிச்சு போச்சு நான் அடிச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இதை திறந்து பார்க்கலாம். இதில் ஆடா பாவி, நம்ம இந்த இடத்த பார்க்காம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? சரி ஓகே ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேஸ்லினை தூக்கிட்டு நம்ம மேலே போய் அந்த இதில் போட்டுடலாம். உள்ளெல்லாம் அங்கெல்லாம் கொண்டு போக வேணாம். நம்ம இங்கே அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சைடில் ஒரு கதவு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே வருவோம். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம போய் இப்போ என்னது, ஐயோ ஸ்டன்கன்னு எங்கே போட்டேன்னு தெரியலையே. இப்போ தானே எங்கேயோ தூக்கி போட்டேன், எனக்கே வேறு தெரியலையே எங்கே வச்சுருக்கேன்னு. ஸ்டன்கன்னு இப்போ போட்டேன், மறந்துட்டேன். ஐயோ இதுதான் ஷார்ட் டைம் மெமரி லாஸ். ஓகே, நம்ம போய் பார்க்கலாமா? இந்த ஸ்டன்கன் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, உங்களுக்கு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சரி, கொஞ்ச நேரம் தேடி பார்க்கலாம். கிடைக்கலன்னா நான் கட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஓகே, இந்த ஃபோட்டோ பீஸு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஃபோட்டோ பீஸ் மேலே ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். ஓகே, இப்போ நம்ம நேராக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ நம்ம போய் அந்த மேலே அந்த ஃபோட்டோ வச்சோம்னா அங்கே ஒரு டோர் இருக்குது தெரியுமா, அது ஓப்பன் ஆயிரும். தெரிஞ்ச பிளேயர்ஸ்க்கு எல்லாம் இது விளாண்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோட யூஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நமக்கு எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சொல்லுங்க, ஸ்டன்கன் இல்லை. ஐயோ எங்கே போட்டேன்னு வேறு தெரியலையே, ஸ்டன்கன் எங்கே போட்டேன்னு தெரில. ஓகே, நான் போய் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டன்கன் எடுத்துகிட்டு பக்கத்தில் நம்ம கேஸ்லின் எடுத்தோம்ல அந்த இடத்துல கிடந்திருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், மொத்த வீடியோ சுற்றி பார்த்துட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக கிராணி வந்து அடிச்சிருச்சு. அது ரெக்கார்டு ஆகலை, அதனால் வந்து அடிச்சிருச்சு. சரி ஓகே, நான் ஸ்டன்கன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கரெக்டாக எய்ம் பண்ணி அடிப்போமா? நம்ம தான் எய்ம் பண்ணி அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆடா பாவி, வெப்பன் கீ டே ரொம்ப வாரா பண்ணுறாங்க. இங்கே எதுக்கு வெப்பன் கீ இங்கே வச்சுருக்கானுங்க? ஐயோ இது என்ன புதுசாக இருக்குது, புது அப்டேட்டில் ஏதாவது வந்துச்சா? சரி ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம அதை இனிமேல் நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட்டு தானே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை அடித்து நம்ம இப்போ இந்த வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். கரெக்டாக அடிச்சிருச்சு. இப்போ அடுத்தது எய்ம் பண்ணி அடிக்கலாம். அப்புறம் ஷார்ட்கன் வச்சு கூட அடிக்கலாம். அப்புறம் புல்லட்டுக்கு எங்கே ப்ரோ போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, சைடில் ஒரு பட்டன் ஒன்று இப்போ கவனிச்சிருப்பீங்க. இந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை நீங்கள் தொட்டிங்கன்னா அன்லிமிட்டட் புல்லட் வரும். எப்போனா நீங்கள் அதை முடிக்கிற வரைக்கும் தான் அந்த புல்லட் வரும். அதுக்கப்புறம் அந்த புல்லட்லாம் நடந்து நின்றோம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். எதுக்கு இந்த கிளாஸ் ஃபியூஸுங்கிறத உங்களுக்கு நான் அந்த இடத்துல காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அது மேலே அது ஒரு உடஞ்ச மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் அந்த கிளாஸ் ஃபியூஸ் வைக்காமல் உள்ளே போனீங்கன்னா கீழே விழுந்துடுவீங்க. அதனால தான் அதுக்கு அந்த இடத்துல கிளாஸ் ஃபியூஸ் வைக்கிறது. ஓகே, இந்த பிளாங்க் ஓப்பன் பண்ணால் இந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியுதா? அந்த இதில் இருக்கும்ல, அந்த டோர் தான். இதான் நான் சொன்னேன். ஓகே, எனக்கு ஒரு டவுட்டு, ஹெலிகாப்டருக்கு டேப் போட்டு அந்த ரெக்கையை போட்டு ஒட்டினா நிற்குமா? வெல்டிங் அடித்தாலே நிற்குமாங்கிறது சந்தேகம். ஒரு பேப்பர் ஒட்டுற டேப் எப்படிங்க நிற்கும்? என்னங்க லாஜிக்கெலாம் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. போகிற வழியில் பிடிக்கிட்டு போச்சுன்னா உட்காந்துருக்க வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் வந்து இதை பருத்தி மூட்டை அந்த குடவுன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான். இங்கே இந்த கிராண்ட் பாட்டை அடி வாங்கி சாகிறதும் ஒன்று தான், ஹெலிகாப்டர் கீழே விழுந்த சாகிறதும் ஒன்று தான். அதனால் வந்து அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எனக்கு வேறு பயமாக இருக்குது. டேப் வேறு தாங்கமான்னு தெரில, என்ன இவனுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க தெரில. ஓகே, இந்த டக் டேப் எடுத்துகிட்டு போய் ஒட்டுவோம். ஓகே, இந்த டேப்பு தாங்குமா? அதான் எனக்கு ஒரு உலகத்துலேயே இந்த கேம்லேயே வந்து டேப்பை போட்டு ஒட்டி ஒரு ரெக்கையை வச்சு ஹெலிகாப்டர் ஓட வச்ச ஒரே கேம்னால் இது ஒன்றா மட்டும்தான் இருக்கும். சரி ஓகே, அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோ முடிய போகுது. இதை கிராணி வீடியோ விட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம். கிளவா வரட்டா, கிளவி வரட்டா. சரி ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துருக்காங்களா, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய். உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய். என்ன இருங்க என்ன வீடியோ முடியல, வீடியோ போயிடாதீங்க. டேய், என்னோட ஹெலிகாப்டர் எனக்கு பிடிச்ச ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போறா. நில்றா. டேய் தம்பி, ஹெலிகாப்டர்லாம் கொடுக்க முடியாது. ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு வரட்டா. ஓகே,
வீடியோ அதோட முடிச்சிட்டோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய்.